30 டேஸ் மீல் பிளானில் இன்றைக்கி 9th டே. ஸோ மார்னிங் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு எக் ஆம்லெட், ஒரு ஃப்ளஃபி எக் ஆம்லெட். இதுக்கு வந்து 2 முட்டை ஒயிட் தனியாகவும் எல்லோ தனியாகவும் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் தனித்தனியாக நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒயிட் பீட் பண்ணிப்போம். அதுக்கு தேவையான உப்பும் கொஞ்சமாக லெமனும் புழிஞ்சு இதை நல்லா பீட் பண்ணுங்கள். லெமன் எதுக்காக போட்டேன் அப்படின்னா வந்து அது வந்து நல்லா ஒயிட் ஸ்டிஃப் பீக் மாதிரி வரும். இந்த மாதிரி லைட்டாக அந்த நுர வர அளவுக்கு அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா, கைவிடாமல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வரும். ஹேண்ட் பீட்டர் இருந்தால் ஹேண்ட் பீட்டரில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லோவையும் வந்து பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அடித்து வச்சுருக்கிற அந்த ஒயிட்டில் வந்து எல்லோவை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஒயிட்டோட நுரை வந்து கரைஞ்சிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஆக்சுவலாக நார்மலாக பண்ணுற ஆம்லெட்டுக்கும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம இப்படி தனித்தனியாக பீட் பண்ணுறோம். ஒரு பேனில் பட்டர் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல எல்லோ அண்ட் ஒயிட், அதை வந்து போட்டுக்கோங்க. நான் பாருங்கள் அந்த ஒயிட் பீக்ஸ் வந்து கரையாதபடி நான் அதை கலந்து எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் ஹீட்லேயே குக் பண்ணுங்கள். வேணும்னா மேலே ஒரு மூடி போட்டு கூட குக் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்து நல்லா குக் ஆகிடும். அந்த க்ளவுட் எஃபெக்ட்டுக்கு இருக்கும் இந்த ஆம்லெட். ஸோ லைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் முடிஞ்சால் இதை திருப்பி போடுங்க. ஆக்சுவலாக தேவைப்படாது, ஏன்னா நம்ம மூடி போட்டு குக் பண்ணுறதுனால மேலே இருக்கிறதுமே நல்லாவே குக் ஆகிடும். ஸோ ஒரு ஃப்ளஃபி எக் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது இது கூட நீங்கள் கொஞ்சம் வெள்ளரிக்காய், ஏதாவது லெஃப்ட் ஓவர் காய்கறி இருந்துச்சுன்னா இல்லை ஏதாவது ஒரு காய்கறி வந்து நீங்கள் குக் பண்ணிக்கலாம். நான் நேற்றுக்கு பண்ண ஆஸ்பராகஸ் கொஞ்சம் மிச்சம் இருந்தது, நான் அதை சேர்த்து இன்றைக்கி நான் இதை சாப்பிட போகிறேன். ஸோ எக் ஆம்லெட், குக்கும்பர் அண்ட் லெஃப்ட் ஓவர் வெஜிடபிள் ஏதாவது. மார்னிங்க்கு இது கரெக்டாக இருக்கும். மத்தியானத்துக்கு வந்து நம்ம சிக்கன் தைஸ் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அதோட கொஞ்சம் காய்கறியை வந்து சாட்டே பண்ணிவிட்டு ஒரு லெமன் பட்டர் சாஸ் மாதிரி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஒரு பேனில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு ப்ரொக்கோலி எடுத்து அதில் போட்டு வச்சுடுங்க. இன்னொரு பேனில் வந்து கொஞ்சம் பட்டர் போட்டு பூண்டு வெங்காயம் தாளிச்சுக்கோங்க. நம்ம வெந்நீரில் போட்டிருக்க அந்த ப்ரொக்கோலியை வந்து வடிகட்டி அதில் போட்டு சால்ட்டு பெப்பர் மட்டும் போட்டு இதை வதக்கி இது வெந்ததுக்கப்புறம் இது தனியாக எடுத்து வச்சுருங்க. சிக்கன் தைஸ் வந்து நான் முதல் நாளே மேரினேட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தயிர், உப்பு, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், நம்ம நார்மல் வீட்டில் அரைக்கிற மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணியிருக்கேன். இதை வந்து கீ இல்லைன்னா பட்டர் போட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி மீடியம் ஹீட்டில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் ஃப்ரை பண்ண அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதித்து பட்டர் மெல்ட் ஆன உடனே அதுக்கு தேவையான சால்ட் போட்டுருங்க. ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதித்து வரும்போது இது கொஞ்சம் பெப்பர் தூளும் பார்ஸ்லி லீவ்ஸ் இல்லைன்னா கொத்தமல்லி இலை போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து இதை கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இந்த தண்ணியாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் திக் ஆகணும். ஸோ இதுதான் வந்து லெமன் பட்டர் சாஸ். இந்த லெமனோட ஃப்ளேவர் வந்து சிக்கனும் அந்த காய்கறிலையும் சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி சிக்கன் ஒரு பிளேட்டில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண இந்த லெமன் பட்டர் சாஸ் வந்து மேலே ஊற்றி விட்டுருங்க. ஸோ மத்தியானத்துக்கு ஃப்ரைடு சிக்கன் தைஸும் சாட்டட் வெஜிடபிள்ஸும் ரெடி. சரி, நைட்டுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு மீன் வறுவல் செய்ய போகிறேன். நான் இன்றைக்கி ரெட் ஸ்னாப்பர்னு சொல்கிறேன். தமிழில் வந்து இது சங்கரா மீனுன்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி சிகப்பு கலரில் இருக்கும் இல்லையா, அதை நான் வந்து வெறும் உப்பு, கொத்தமல்லி இலை, லெமன் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். எந்த மீட்டுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ஒன்று மஞ்சள் தூள் போடுங்க, மஞ்சத்தூள் உப்பு போடுங்க. அப்படி இல்லைன்னா உப்பும் லெமனும் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் நம்ம ஃப்ரிட்ஜுக்கும் வராது, அந்த மீட்டும் வந்து எதுவும் ஆகாது. ஸோ அது மாதிரி நான் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு செகண்ட் மேரினேஷன் நான் பண்ண போகிறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி மேரினேட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வெறும் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு சீரகப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக வெறும் பூண்டு மட்டும் இடித்து போட்டிருக்கேன். இது நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயில் 2 பக்கமும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 2 சைடு கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே அதை எடுத்துட்டு நம்ம மீன் வறுத்த அதே பேன்லேயே மிச்சம் எண்ணெய் இருக்குல்ல, அதுலேயே வந்து கொஞ்சம் பூண்டு, வெங்காயம், தக்காளி, அதுக்கு தேவையான உப்பு போட்டு அதை வதக்கிக்கோங்க. இதுக்கு மசாலா சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மல்லித்தூள், மிளகாத்தூள், உங்களுக்கு வேறு ஏதாவது எந்த மசாலாவும் பிடிக்கலன்னா வெறும் பெப்பர் தூள் மட்டும் கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் இது வந்து நல்லா கிரேவி மாதிரி கொஞ்சம் திக்காக வரும். இந்த கிரேவி நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் இப்படியே நீங்கள் மீனை போட்டு கூட பரட்டிக்கலாம். பட் நான் இன்னும் கொஞ்சம் எனக்கு ஃப்ளேவர் வேணும் அப்படின்றதுனால தேங்காய் பால் சேர்க்குறேன். நான் இன்றைக்கி கேண்டு தேங்காய் பால் கடையில் வாங்கினது, இல்லை ஃப்ரெஷ் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்ல ஒரு கிரேவி மாதிரி ஒரு குழம்பு மாதிரி வந்துருச்சு. இப்போ இந்த கிரேவியில் நான் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிறேன் மீனை போட்டு லைட்டாக பரட்டிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லைட்டாக பரட்டி அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான்.
வந்து எதுக்காக இந்த செகண்ட் ஸ்டெப் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் நைட் நேரத்தில் வெறும் மீன் வறுவல் மட்டும் சாப்பிட்டா உங்களுக்கு ஒரு சாப்பிட்ட ஃபீல் இருக்காது. அதுக்காக தான் இதை கிரேவி மாதிரி பண்ணி அந்த கிரேவியில் இந்த மீனை வந்து பரட்டி நம்ம சாப்பிட போகிறோம். இது சர்வ் பண்ணும்போது வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸோ இல்லைனா அவகேடோ சால்சா மாதிரி, அப்படி இல்லைன்னா நீங்கள் லெட்யூஸ் லீவ்ஸ் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி 3 ரெசிபீஸ் பார்த்தோம். நாளைக்கு வேறு ஒரு 3 டிஃப்ரெண்ட் ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.